नाम्ने पुरुषाय शाश्वते सहस्रकोटि युगधारिणे नमः। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः तुन्वन्ति दिव्यैस्तवै वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सानगाः गानावस्थितपदे मनसा पश्यन्ति यं योगिनो यस्यान्तन्न विदुःसुरासुरगुणा. அம்மாளே, சௌபாக்கியவதியாயிரு, சௌபாக்கியவதியாயிரு. நர்மலாவின் திருமணம் முடிந்து விட்டது. நாராயண நாராயண. ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. 3 தேவிகளும் நர்மதாக்கு சௌபாகியவதி ஆசீர்வாதம் பண்ண இங்கே வந்திருக்கிறத தெரியுது எனக்கு. சௌபாக்கியவதி எனக்கு தெரிகிறது பூலோகத்தில் உள்ள தேவிகளை கண்டு நீங்கள் பதட்டமாகி விட்டீர்கள். முனிவரே, பூலோகத்தில் இருக்கும் பெண்களை எங்கள் முன் தேவி என்று கூறாதீர்கள். நாராயண நாராயண. நாங்க செய்வதை வேடிக்கை பார்ப்பதற்காக இங்கு வந்தீர்களா? அப்படின்னா நீங்க ஒத்துக்கிட்டீங்களா? நான் சொல்றது சரிதானே? இல்லை, ஒன்று மறந்து விடாதீர்கள். எப்படி ஜெயித்தோம் என்பதை இந்த உலகம் ஒரு நாள் மறந்துவிடும். ஆனால் இறுதியில் தோல்வி உங்களுக்கே. நம சிவாய நம சிவாய. எல்லாம் இறைவனின் மாயை. இன்று உன்னுடைய காலடி ஓசை, முகத்தில் அழகு என் மனதை கொள்ளை கொள்ளச் செய்கிறது. சுவாமி, உங்களிடம் ஒன்று கேட்க வேண்டும். மகாதேவி, அனைத்து உன்னிடம் இருக்க என்னிடம் என்ன கேட்க வேண்டும்? சொல், என்ன வேண்டும்? எனக்கு தேவை உங்கள் கழுத்தில் இருக்கும் பாம்பு. நாகராஜ், எடுத்துக்கொள் தேவி. நாகராஜ், புரிஞ்சுக்கிட்டீங்களா? நாராயண நாராயண. நீலகண்டரின் அழகிய பாம்பு, அதுவும் இந்த வழியில். எங்கே செல்கிறாய் நாகராஜரே? மகாதேவியின் கட்டளையை நிறைவேற்ற செல்கிறேன். யார் கதையும் முடிக்க அல்லவே. அப்படி என்ன கட்டளையிட்டார்கள் மகாதேவி? அதை வெளியில் சொல்லக்கூடாது. என்னிடமுமா? சரி சொல். கத்திரி முனிவர் ஆசிரமத்தில் தான் இருக்கின்றார். தங்களுக்கு எப்படி தெரியும் நான் அங்குதான் செல்கிறேன் என்று? உன்னுடைய ஸ்தானம் அவரது கழுத்தில், என்னுடைய ஸ்தானம் அவரது இதயத்தில். மகாதேவருக்கு கூட இது தெரியாது. அது உன் எண்ணம். எப்பொழுதும் அவர் கழுத்தில் இருக்கும் பொழுதே அவரை பற்றி உனக்கு தெரியவில்லையே. சரி, விரைந்து செல், இல்லை என்றால் காரியம் கெட்டுவிடும். நாராயண நாராயண. நாம் நினைப்பது முடிவதற்கு முன்பே மற்றவர்களுக்கு தெரிந்துவிடுமோ என்று பயமாயிருக்கிறது. வாய்ப்பில்லை. திரிலோகத்தில் இருக்கும் நாதருக்கும் இது தெரியாது. காரியத்தை முடித்துவிட்டு நாகராஜர் வந்து கொண்டிருப்பார். அப்பொழுது வெற்றி நமக்கே. அந்த முனிவருக்கு மரணம் நேரிடும், அனுஷியாவும் உயிரை விடுவாள். சிவபெருமான் மீது இருக்கும் நாகராஜரே, இன்று என் வீடு தேடி வந்துள்ளீர்கள். என்னுடைய கணவருக்கு அமிர்த பிரசாதம் கொடுக்க வந்திருக்கிறீர்களா? வாருங்கள் நாகராஜரே, உங்களால் எங்கள் குடிசை பாக்கியம் பெற்றது, எங்கள் ஜீவன் சிறப்படைந்தது.
நன்றி நாகராஜரே. நீங்கள் உங்களிடத்திற்கு செல்லுங்கள். நாகராஜர் இன்னும் வரவில்லையா? இங்கே பாருங்கள். இது என்ன? நாகராஜர் இங்கே? நாராயண நாராயண. என்ன நாகராஜரே, சந்தோஷமாக உள்ளீர்களா? உங்கள் காரியம் நிறைவேறியதா? இல்லை. என்ன காரியம்? என்னிடம் சொல்லவில்லையே, ஆனால் இப்பொழுது சொல்ல வேண்டும் அல்லவா? ஆம், சொல்லுங்கள். குத்தப்போன ஆனால் சர்வசக்தியை ஆளும் பகவான் உனக்கு முன்பே அங்கு சென்று விட்டார் அல்லவா? முனிவரே, அப்பொழுது அனைத்தையும் நீங்கள் அறிவீர்களா? அனுஷ்யா மகாசதியை நீங்கள் விதவையாக்கும் எண்ணம் நிறைவேறாது. அவள் மகாசதியா? ஆம். இல்லை, அவள் மகாசதியாக இருந்தால் அவளிடம் சரணடைய வந்தவளை அங்கேயே வைத்திருப்பாள். அவளுக்கு சாதகமாக பேசும் நிலை ஏற்பட்டிருக்காது. இதனால்தான் சிவபெருமானை போலேநாத் என்றும் அழைப்பார்கள். அவருடைய இந்த அறியாமையால் என்னுடைய வெற்றி தோல்வியடைந்தது. இல்லை, எனக்கென்ன துயரம் என்றால், என்னுடைய மகாதேவிக்கு அவளுடைய திறமையை காட்ட நான் அவகாசம் தரவில்லை. இதற்கும் நேரம் வரும். மகாதேவி, பத்ரிநாத்தில் மகா உற்சவம் நடக்கப் போகிறது. அதில் நம் மகரிஷியும் பங்கெடுக்க உள்ளார். ஓ, மகரிஷி பத்ரிநாத்துக்கு செல்கிறாரா? சுவாமி, சொல்வதை விட செய்து காட்டுவது பெரிது. மகரிஷி உங்களை பத்ரிநாத் யாத்திரைக்கு கூட்டிச் செல்கிறார். அதை நான் தடுக்க மாட்டேன். கட்டாயம் செல்லுங்கள், கட்டாயம் செல்லுங்கள் சுவாமி. மிக்க நன்று. உலகத்தில் உன்னை போன்ற ஒரு மனைவி கிடைத்தால் சொர்க்கம் இங்கேயே கிடைத்துவிடும். நர்மதா, நர்மதா, நாங்கெல்லாம் நர்மதாவோட தோழிகள். நர்மதா இல்லையா? எப்படி இருப்பா? நொண்டி குருடன் இப்படி ஒரு புருஷன் கிடைச்சா? நொண்டி குருட நோய்வாய்ப்பட்டவன். இந்த மாதிரி சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா? ஓஹோ, இவர் ஒரு விசித்திரமான பிறவி. நர்மதாவுக்கு தான் தெரியும் அவ எப்படி இவரை விரும்பினார்னு. வாங்க இங்க இருந்து. வாங்கடி, நம்ம போயிடலாம். இங்க யாரும் இருக்க மாட்டாங்க. வா லலிதா. வா, நர்மதாவே இவனை கழட்டி விட்டுருவா. இப்படி ஒருத்தன் கிடைச்சானா நான் மூழ்கி செத்துருவேன். போயிடுங்க, நான் இல்லைன்னா உங்களால அடிப்பேன். போங்க முதல்ல இங்க இருந்து. பிரபு, நான் இந்த உலகத்துக்கு பாரமா இருக்கேன். உங்களுக்கும் நான் பாரமா தான் இருக்கிறேன். நான் இங்க வாழறது சரியே கிடையாது. நான் சாகிறேன். நான் போய் சாகிறேன். சுவாமி, நீங்கள் தனியே எங்கு செல்கிறீர்கள்? என்ன போக விடு நர்மதா. நான் உனக்கு ஏத்தவன் கிடையாது. என்ன போக விடு. என்ன வார்த்தை பேசுறீங்க? நான் உங்க பேரை சொல்லி என் நெத்தியில குங்குமம் வச்சிருக்கேன். என்னை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா? என்னால உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருந்திருந்தா என்னை மன்னிச்சிருங்க சுவாமி. ஆனா என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாதீங்க. இல்லை இல்லை நர்மதா, இல்லை. உன் மேல எந்த தப்போ இல்லை. என் மேலதான் இல்லை தப்போ. என்னோட சுயநலத்துக்காக நான் உன்னை நரகத்துல தள்ளிட்டேன். யார் சொன்னது இது நரகம்னு? எங்க அன்பு நிறைஞ்சிருக்கோ அதுதான் சொர்க்கம். என் கூட வந்துருங்க சுவாமி. நீங்க என்ன தியாகம் பண்ணிட்டீங்கன்னா இந்த உலகத்துல எனக்கு எந்த நாதியுமே இல்லை. பிரபு, இந்த உலகத்துல இப்படி ஒரு மாயையா நடத்துற? வாங்க சுவாமி. அட, இவ்வளோ பெரிய ஆளா இருந்துக்கிட்டு மனைவி வண்டி இழுக்க சொல்ற? வெக்கமா இல்லை உனக்கு? அப்படி சொல்லாதீங்க. அவருக்கு கண் பார்வையும் இல்லை, நடக்கவும் முடியாது. நீங்க எங்க போறீங்க? போலிநாத் யாத்திரைக்கு. நாங்க எல்லாரும் யாத்திரைக்கு போய்கிட்டு இருக்கோம். நீ எங்க கூட வரியா?
என்னுடைய யாத்திரை என் கணவர் கூட தான், மன்னிச்சிருங்க. இது எனக்கு பாரம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்க கணவர் மேல உங்களுக்கு அன்பு இல்லை. இல்ல இல்ல, அப்படி இல்ல. எங்களோட கணவர்கள் குருடர்கள் இல்லை. ஒருவேளை நீங்க குருடா இருந்து உங்க கணவன் உங்களை தியாகம் பண்ணிட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சரி, இந்த பேச்செல்லாம் தேவையில்லை. இவரை இங்கேயே விட்டுட்டு எங்க கூட யாத்திரைக்கு வந்துடு. அது புண்ணியத்துக்காக போற யாத்திரை இல்லை, பாவத்துக்காக போற யாத்திரை. இந்த மாதிரியான புருஷன் கிடைச்சிருக்கான். எல்லாரும் முன்னாடி போயிட்டாங்க, நீங்களும் போங்கம்மா. இல்லைன்னா உங்க பகவான் உங்ககிட்ட கோச்சிப்பாரு. அப்போ உன்னுடைய பகவான்? என்னுடைய பகவான் என் கூட இருக்காரு. அப்ப நீ புண்ணியத்தை சம்பாதிக்க மாட்டியா? எனக்கு தெரிஞ்சு நீங்க தான் பாவம் செஞ்சிருக்கீங்க, அதனால புண்ணியம் உங்களுக்கு தான் முக்கியம். போங்க. நர்மதா, 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 தண்ணி வேணும். நர்மதா, தண்ணி வேணும். தொண்டையெல்லாம் காயுதுமா. சீக்கிரமா தண்ணி கொண்டு வா. என்னால முடியல. சீக்கிரம் கொண்டு வாமா தண்ணி. நர்மதா, தண்ணி, தண்ணி வேணும். தண்ணி குடிக்க வை. என் உயிர் போகுது நர்மதா. தண்ணிக்கு நான் எங்க போறது சுவாமி? ஏதாவது செய். என்னால முடியல நர்மதா. தண்ணி கொண்டு வா. நர்மதா, தண்ணி கொண்டு வா. நர்மதா, தண்ணி கொண்டு வா. நான் செத்துருவேன். என்னால முடியல நர்மதா. தண்ணி கொண்டு வா. இப்ப நான் தண்ணி கொண்டு வரேன் சுவாமி. சுவாமி, தண்ணி இப்ப கொண்டு வரேன் சுவாமி. சீக்கிரம் போ. தண்ணி கொண்டு வரேன். சீக்கிரம் போ நர்மதா. தண்ணி வேணாம், தண்ணி வேணாம். அம்மா, கொஞ்சம் தண்ணி கொடுங்கம்மா. தண்ணியா? இந்த பாலைவனத்துல எப்படி தண்ணி கிடைக்கும்? எங்களுக்கு தான் இருக்கு. ஒரு வாய் தண்ணி கொடுங்கம்மா. என் கணவர் தண்ணிக்காக ஏங்கிட்டு இருக்காருமா. உனக்கும் தாகம் எடுத்திருக்கும் இல்லையா? ஆமாம், எனக்கும் தாகமாத்தான் இருக்கு. அப்படின்னா உனக்கு வேணா தண்ணி தரேன். அங்க என் கணவனுக்கு உயிர் போயிட்டு இருக்கு. நான் மட்டும் எப்படி தண்ணி குடிப்பேன்? இல்ல இல்ல, தண்ணி அவருக்கு தான் வேணும். நீ கொண்டு போ, ஆனா நீ அங்க போறதுக்குள்ள தண்ணி காஞ்சு போயிடும். நீங்க 2 பேருமே இறந்துருவீங்க. அதுக்கு நீயே தண்ணியை குடிச்சிடலாம். என் கணவர் தண்ணிக்காக துடிச்சுக்கிட்டு இருக்காரு. நான் என் உயிரை காப்பாத்திக்கணுமா? ஒரு உபாயம் இருக்கிறது. இந்த மணலில் ஒரு எச்சை இருக்கிறது. அதற்கு நீ ஒரு காலை அர்ப்பணித்தால் அதிலிருந்து வரும் இரத்தத்தால் அவன் திருப்தி அடைந்து விட்டால் உனக்கு தண்ணீர் கிடைக்கும். என் கால் என்ன? என் கணவனுக்காக என் உயிரையும் கொடுப்பேன். கோடாலி இருந்தா தரீங்களா? ஓம் பதி பரமேஸ்வராய நமஹ.
சுவாமி நர்மதா, வந்துட்டு இருக்கேன் சுவாமி. சுவாமி என்னாச்சு நர்மதா? நர்மதா, சுவாமி சுவாமி தண்ணீர் 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 நீர். என் சுவாமி தாகத்தில் இருக்காரு. நான் எப்படி சுவாமி சுவாமி சுவாமி, என்னோட பத்தி சேவையில ஏதாவது குறை இருக்கா? அம்மா, உங்களுக்கு வேணும்னா என் உயிரை கூட எடுத்துக்கோங்கம்மா. என் கணவருக்கு நீங்க உதவி செய்யுங்கம்மா. என் கணவனை காப்பாத்துமா. ஓம் பதி பரமேஸ்வராய நமக. ஓம் பதி பரமேஸ்வராய நமக. ஓம் பதி பரமேஸ்வராய நமக. ஓம் பதி பரமேஸ்வராய நமக. நர்மதா, நர்மதா தண்ணி, நர்மதா தண்ணி. சுவாமி தண்ணீர் 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 தண்ணீர். ஓம் பதி பரமேஸ்வராய நமக. ஓம் பதி பரமேஸ்வராய நமக. ஓம் பதி பரமேஸ்வராய நமக. சுவாமி சுவாமி. நர்மதா, ஓம் பதி பரமேஸ்வராய நமக. ஜெய் மாதா அனுஷயா. நர்மதா, சுவாமி. நன்றி அனுஷயா அம்மா. நர்மதா. சுவாமி சுவாமி, வாங்க சுவாமி. என்னை நினைத்தீர்களா மகாதேவி? ஆம் இந்திரதேவா, காமதேவருக்காக எத்தனையோ முறை நீங்கள் தவம் செய்திருக்கிறீர்கள். இந்த முறை அனுசுயாவிடம் போக சொல்லி அறிவுறுத்துங்கள். ஒருமுறை காமதேவன் மகாதேவரிடம் வந்தபோது அவன் சொக்குநூறாக எரிந்து விட்டான். இந்த முறை மகாதேவர் மகாதேவர், இவள் ஒரு சாதாரண பெண். இவளிடம் சக்தி இல்லை, அதிலிருந்து தப்பிக்க இயலாது.